அன்பிற்குரிய கும்பம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரை நல்ல நேரமும் நல்ல யோகமும் தேடி வரும் ஒரு 41 நாட்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்க போகிறோம். பல திறமைகளை உள்ளடக்கி அந்த திறமைகளுக்கான வெற்றி மேடைகளை நோக்கி காத்து கொண்டிருக்கிற நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தரக்கூடிய பதிவாக இருக்கும். வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நாம் செய்தும் கூட ஒரு புண்ணிய பலனை அடைய முடியவில்லையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மனக்குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் இந்த 41 நாட்களில் எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் வலிமையாக இருக்கின்றது, அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தினால் கும்பராசி நண்பர்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நவ கிரகங்களில் ஒரு போர்க்குணம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி, விடா பிடிவாதம், எதையும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை தூண்டக்கூடிய ஒரு மூர்க்கத்தனமான கிரகம் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு 3ஆம் அதிபதியும் அன்று 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 3ஆம் அதிபதி, கும்பராசிக்கு தைரிய வீரியகாரகன். அந்த தைரிய வீரியகாரகனான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து அமர்கின்றார். ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஐயா, நல்லது ஒரு புண்ணியம், நல்லது ஒரு நேரம். நம்மளால் சாதிக்க முடியாது எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் நீங்கள் வரக்கூடிய நேரம். எதையுமே துணிஞ்சு செஞ்சு கட்டாயம் ஜெயிச்சே தீரணும் வாழ்க்கையில், இனிமேலும் நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மன உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில், அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய அமைப்பில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு நற்பலனை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த செவ்வாய் உங்களுக்கு கும்பராசிக்கு 10ஆம் அதிபதி, ஜீவனகாரகன். இதுவரைக்கும் 10ஆம் அதிபதி ஜீவனகாரகன் கடந்த மாதத்தில் 8ஆம் இடத்துல தான் இருந்தார். அப்போ ஜீவனத்தில் வருமானத்தில் நிறைய நஷ்டங்கள் மட்டுமே, நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருந்து கொண்டு இருந்தது. கடந்த மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், வருமானமே இல்லையா, வந்த காசு கையில் தங்கலை, வாங்கினவங்களுக்கும் கொடுக்க முடியல, கொடுத்தவங்களுக்கும் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன், எதையுமே செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு கொண்டு இருந்த காலம். அப்போ இதனாலே மிகப்பெரிய குழப்பங்களுக்கு மத்தியில் நாம் இருந்தோம் அப்படிங்கிறதும் உண்மைதான். இதுக்கிடையில் இந்த சனியும் செவ்வாயும், சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து இருவரும் நேருக்கு நேராக பார்த்த காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மிகப்பெரிய போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தில் அவ்வளோ சிரமங்கள், கையில் காசே தங்கலை, வர்றது எந்த பக்கம் வந்துச்சு எப்படி போச்சுன்னு தெரியாமல் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் நம்ம உட்காந்துருந்த நேரம். கும்பராசியில் பல பேர் தொழில் செஞ்சவங்களாம் மிகப்பெரிய நஷ்டத்தை கடந்த மாதத்தில் எக்கச்சக்கமாக சந்திச்சிருப்பீங்க. அந்த தொழில் ரீதியாக வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனாக போயிட்டுருக்கும். பேங்க்கில் லோன் வாங்கி அடைக்க முடியாமல் போயிருக்கும், இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிருக்கும் நிறைய பேருக்கு. இதனால் வாக்குவாதங்கள் நிறைய முத்தி இருக்கும். கடந்த மாதங்களில் வாக்குவாதத்தில் ரொம்ப ஈடுபட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். இதனாலேயே குடும்பத்தில் ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லாம் போயிட்டு இருந்திருக்கும். இந்த கும்பராசி நண்பர்களுக்கு 2ல் சனி இருக்கிற பொழுது என்னென்னா வருமானத்தை கொடுப்பாரு, வருமானம் கட்டாயம் எவ்வளோ வந்தாலும் நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். ஆனால் வாக்கு உண்மையில் நேர்மையாக தான் இருப்பேன், நேர்மையாக தான் போவேன், நேர்மையாக தான் வரும், நல்ல நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சு ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நினச்சது தான் நம்ம செஞ்ச ஒரு நல்ல விஷயம். ஆக எந்த சூழ்நிலையும் பிறர் பொருளை நாடாமல், பிறருடைய இன்பத்தில் வந்து நம்ம பங்கெடுக்கிறோம் இல்லையா, துன்பத்தில் பங்கெடுத்து நாமளும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரே ஒரு மனப்பக்குவம் தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு கடந்த கட்டத்தில் வந்து எப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், தொழிலில் தான் பிரச்சனை, வேலையில் தான் பிரச்சனை, வருமானத்தில் தான் பிரச்சனை, இதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, இதனால தான் வாக்கு வன்மை உண்டாயிருச்சு, இதனால தான் உறவுகள் எடுத்து நண்பர்கள் எல்லா இடத்துலையும் ஒரு பகைமையான ஒரு சுச்சுவேஷன் நம்ம போயிட்டு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்போம். ஆசைகள் எக்கச்சக்கமாக இருந்தது, அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரிவாக்கமான எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. அந்த விரிவாக்கமான எண்ணங்கள் இருந்தும் கூட நம்மளால் விரிவாக்கம் பண்ண முடியலை. என்னடா பண்ணுறது, எந்த கோயிலுக்கு போகலாம், சொல்லப்போனால் எதை தின்னா என் பித்தம் தீரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு குழப்பமான காலம். இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ செவ்வாய் பகவான் நம்மளுடைய தொழில்காரகன், அவர் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வந்துட்டார். இது 14ஆம் தேதியே வந்துட்டார். நான் இந்த வீடியோ பதிவு கொடுக்குறது 17ஆம் தேதி தான் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் நல்ல காலம் ஐயா, ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல காலம் ஐயா. அப்போ கும்பராசி நண்பர்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல, வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும்,
அந்த அரசு சார்ந்த துறைகளில் வேலைகளுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், போட்டித் தேர்வுகள் எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது. அந்த வேலைகளுக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் தடை தாமதப்பட்ட வந்த காரியங்கள், ஒரு வேலை செய்ய முடியலை, ஒரு காரியம் நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதை நடத்த முடியலை, தடை தாமதமாகவே போயிட்டு இருந்துச்சு, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எப்போ தான் முடியும், எப்போ தான் நடக்கும்னெல்லாம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு ஒரு நிறைவடைய முடியாத ஒரு சுச்சுவேஷன் நான் இருக்கிறேன், பல வாக்கில் பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் இப்போ தான் அந்த தீர்வு கிடைக்க போகுது. இந்த 41 நாட்களில் கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக வில்லங்கங்கள் தீர்ந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்று சொன்னால் இந்த செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து அந்த 3ஆம் வீட்டை பார்ப்பார், அவருடைய சொந்த வீடை பார்ப்பார். அப்போ வழக்குகளில் வெற்றி, முயற்சிகளில் வெற்றி, உங்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் காலம் பல விதத்திலையும். இனிமேல் உங்களை வந்து பிடிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த 41 நாட்கள் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருப்பீர்கள். பார்க்குறவங்களே ஆச்சரியப்பட மாதிரி இருக்கும். ஒரு உடல் சோர்வு மனசோர்வுலாம் உங்களுக்கு இருக்காது, அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பீங்க, துருதுருன்னு செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயத்தில் ஈடுபட்டு அந்த காரியங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அதே மாதிரி இந்த செவ்வாயும் குருவும் பார்க்கக்கூடிய அமைப்பு வேறு இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து 10ஆம் அதிபதி இருந்து அந்த 10ஆம் அதிபதியை உங்களுடைய லாபாதிபதி என்று தனவாக்காதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக பார்ப்பார். பொது இடங்களில் உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை இருக்கும். அரசு சார்ந்த துறைகளில், அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான நல்ல காலகட்டம். அப்போது உங்களுடைய வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும். உங்களோட தைரிய வீரிய பராக்கிரமான செயல்களை பாராட்டி அரசு சார்ந்த துறைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு மடல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதை நான் சொல்லிட்டேனே. குருவும் செவ்வாயும் பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கும்? இங்கே குருமங்கள யோகம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது. அப்போது காவல்துறையில் இருக்கக்கூடிய நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல காலம். இந்த 41 நாட்கள் நல்ல அற்புதமான நல்ல நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பணம் பொருள் செல்வாக்கியம் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அந்த கல்யாண வாய்ப்பு கூடி வரக்கூடிய அமைப்பு. வரன் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதத்தில் பேசி முடிச்சலாம், தாராளமாக பேசி முடிக்கக்கூடிய அமைப்பு. நல்ல சொந்த பந்தத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடியவங்கெல்லாம் இந்த 50-55 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, கண்டிப்பாக போவீங்க. கோவில் திருப்பணிகள் செய்வீங்க. ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தணும் வைராக்கியமாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அற்புதமான காலம். அப்போ கோவில் திருப்பணிக்காக பாடுபட்டு கொண்ட நிறைய பேருக்கு வந்து அது ஒரு நல்ல அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். உங்களால் தான் அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த முடியும், நீங்கள் தான் அதை வழிநின்று செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஏனென்று சொன்னால் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் அதிபதி யார்? குரு பகவான். அவர் எங்கே இருக்கிற? 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறாரா? அவர் 5ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறாரா? இந்த செவ்வாய் கர்மா கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பலன். கோவில் கட்டுமான பணி செய்யக்கூடிய நிறைய பணி, சிற்ப வேலைகள் செய்யக்கூடியவர்கள் நிறைய நல்ல லாபம். அது மட்டுமல்ல, ஆட்டோமொபைல்ஸ், ரயில் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க, ஒட்டுமொத்தத்துக்கு கட்டுமானம் சிறப்பு, மெக்கானிக்கல் துறை சிறப்பு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், நிறைய பேருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வர இருக்கின்றது. ஆக ஒரு நல்ல பொசிஷனில் போய் கும்பராசி நண்பர்கள் உட்காரக்கூடிய அமைப்பு, புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த நேரம். அப்போ செவ்வாயினுடைய தன்மை தான் இங்கே உங்களை வாழ வைக்க போகின்றது அப்படிங்கிறது தான். இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பார். தூரதேச பயணங்கள் வெற்றி, வெளிநாடு வேலை வாய்ப்பு சிறப்பு, வெளிநாட்டில் போய் வெளிநாட்டுடைய நண்பர்களுடைய தொடர்பு, வெளிநாட்டில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அங்கே நடக்கும். அதேமாதிரி அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை 3ஆம் இடம் தைரிய வீர ஸ்தானத்தை பார்க்குறாரா? துணிச்சலாக எதையும் செய்யுங்க, சாதிச்சிருவீங்க, அவ்வளோதான். துணிச்சலாக எதையும் செய்ய சாதிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய 8ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் சொத்து பத்து சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்போ நல்ல காரு, நல்ல வீடு, நல்ல வாகன அமைப்புகள் அப்படிங்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய செயல்பாடுகள் நல்லா இருக்கும். உயர் கல்வி, உயர் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த நேரத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறலாம்னு இருக்கிறேன், இந்த சொத்து இருக்கவே இன்னொரு சொத்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இந்த வாகனம் இருக்கவே இன்னொரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
அப்போ எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய அமைப்பு கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல காலம் தானே ஐயா. அதாவது எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம் வந்துக்கிட்டே இருக்காது. நவ கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் பலம் பெற்றால் கூட அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது வாழ வச்சிடும். இப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசாபுத்தி போய் கொண்டிருக்கிறது, யோகமான தசையா, லக்னாதிபதி தசையா, 5ஆம் அதிபதியோட தசையா, 9ஆம் அதிபதியோட தசையா, இல்லை அவர்களது புத்தியா, இந்த மாதிரிலாம் பார்க்கணும். பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அப்போ நல்ல ஆதாயகரமான தசாபுத்திகள் போய்க்கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதனால் நமக்கு குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீருது ஐயா. நம்மளுடைய ஆசை கனவுகள் நிறைவேறுது ஐயா. அதுக்கப்புறம் இந்த குருபவன் பார்க்கக்கூடிய பார்வை 9ஆம் பார்வை உங்கள் ராசியைத்தான் பார்க்குறாரு. ராகு பிரம்மாண்டம், எதையும் பிரம்மாண்டமாக செய்யுங்க. உங்களை தட்டி கேட்க யாருமே கிடையாது. இந்த 41 நாட்கள் தான் நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல உதவி விவகாரங்கள் தேடி வரும். கண்டிப்பாக குறிப்பாக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு நிச்சயமாக ஏற்பட்டே தீரும். அக்டோபர் 28க்குள்ளே ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவை பெறக்கூடிய முக்கியமான ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. அந்த வரக்கூடிய வருமானத்தை கண்டிப்பாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இனிமேல் பட்டு யாருக்கும் 10 காசு அனாவசியமாக செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் வாக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் வாக்கு கொடுத்தா மாட்டீங்க. வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறான். சனி 2ல் இருந்தால் வாக்கு கொடுத்து மாட்ட வச்சிடும். அப்போ பணம் வரும், யாருக்கு தாரேன்னு சொல்லி வாக்கு கொடுக்காம பேசாமல் இருக்கிற வேண்டிதான். புரியுதுங்களா நண்பர்களே? அதனால் கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த 41 நாட்கள் மிகப்பெரிய அற்புதமான யோக காலம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.